ஒரு பெர்சன நான் எடுத்தேன். அவங்க பேர் ரிவீல் பண்ண முடியாது. அவங்கள நான் ஒரு 2 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி 11 லேக் சிடிசில பிளேஸ்மென்ட் பண்ணேன். இப்போ அதே பெர்சன் என்கிட்ட வந்து, "சார் நான் இப்போ ஸ்கில்டு ஆயிட்டேன். உங்களோட கைடன்ஸ்னால தான் நான் 11 லேக்ஸ்ல செக்யூர் பண்ணேன்." யூ வோன்ட் பிலீவ் இப்போ அவங்க 39 லேக்ஸ்ல ஒரு டயர் 1 எம்என்சில அகைன் நான் ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துருக்கேன். என்ஜினியரிங் டிகிரியோ, இல்ல என்ஜினியரிங் இல்லாத டிகிரியோ, அது வந்து எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட ஸ்கில் செட் தான் இம்பார்ட்டன்ட். என்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறவங்களுக்கு டைரக்ட்டா கேம்பஸ்ல ஜாப் ஓப்பனிங் கிடைக்கும். என்ஜினியரிங் டிகிரி முடிக்கலையா, அதுக்கு எங்கள மாரி நெறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட போனீங்கன்னா, அவங்களே உங்கள ட்ரெயின் பண்ணி பிளேஸ்மென்ட் பண்ணி குடுக்க போறாங்க. 2 பேரும் வேற வேற டிகிரி தான். பட் உங்களோட டெஸ்டினேஷன் சேமா தான் இருக்கும். எந்த கம்பெனியுமே வந்து உங்களோட டிகிரிய மேஜரா பார்க்க போறதில்ல. உங்களோட ஸ்கில் செட்ட தான் பார்க்க போறாங்க. இப்ப என் பின்னாடி வந்து பிஇ மெக்கானிக்கல் இருக்கு, பிஜிடிஎம் இருக்கு, எம்இ இருக்கு, எம்டெக் இருக்கு. இந்த மாரிலாம் இருந்து என்ன யூஸ்? அது எல்லாமே என்னோட ஸ்கில்லா இருக்கணும். நான் உள்ள போயிட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணா, அந்த ப்ராஜெக்ட்ட நான் எஃபிஷியன்ட்டா கம்ப்ளீட் பண்ணி குடுக்கணும். கம்பெனிக்கு அதுதான் வேணும். ஆல்ரெடி இவரு வந்து எம்டெக் முடிச்சிருக்காரு. இவரு சக்சஸ்ஃபுல்லா கம்பெனி ரன் பண்றவருன்னா இங்க யாருக்குமே வந்து அவார்ட் பண்ண மாட்டாங்க. இங்க யாரையுமே அந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஜாப்ல எவ்வளவு சூப்பரா இருக்கீங்களோ, அத வச்சு தான் உங்களோட வேல்யூ, உங்களோட ரெகக்னிஷன் இருக்கும். அதுக்கேத்த மாரி தான் உங்களோட பேயும் மாறும்.